ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த ஏ வெக்டார்ன்றது ஒரு ஃபோர்ஸ் வெக்டார். ஃபோர்ஸ்ன்றப்போ அதோட யூனிட் என்ன? நியூட்டன். அப்போது இந்த ஃபோர்ஸ் வெக்டார் சம்திங் லைக் ஒரு 60 நியூட்டன். இந்த வெக்டாரோட வேல்யூ 60 நியூட்டன். அண்ட் இது மேக் பண்ணுற ஆங்கிள் பார்த்தா 30 டிகிரி. ஓகேவா? இப்போ நான் கொஷின் என்னன்னா, the force along the force vector இந்த ஃபோர்ஸ் வெக்டார் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏஎக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ அந்த இடத்துல தான் என்ன தேவைப்படுதுன்னா, காம்போனன்ட்ஸ்ன்ற ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல தான் காம்போனன்ட்ஸ்ன்றவன் வரான். ஓகேவா? ஸோ காம்போனன்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போது கார்டிஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் பார்த்துருப்போம். எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் அண்டு ஐ கேப் ஜே கேப் இசட் கேப் சாரி கே கேப். கரெக்டாக? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வெக்டாரை நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் படி 3 டைமென்ஷனலாக ஆர் கார்டிஷியன் படி எப்படி எழுதலாம்னா, அந்த வெக்டாரை 3 காம்போனன்ட்ஸாக எழுதலாம். அந்த காம்போனன்ட்ஸ்னு சொல்கிறது இவங்க ஏஎக்ஸ் ஐ கேப், இது வந்து ஒரு காம்போனன்ட். ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸில் போகுது அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது நம்ம ஐ கேப்னு சொல்லுவோம். அதே போல் ஏஒய் ஜே கேப் அண்ட் ஏஇசட் கே கேப். ஓகேவா? ஸோ ஒரு வெக்டாரை நான் 3 காம்போனண்ட்டாக ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல் வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்ட்டு. ஸோ 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்ன்றப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக இருக்கலாம், ஆர் ஒய் இசட்டாக இருக்கலாம், ஆர் இசட் எக்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம புக்கில் இருக்கிறபடியே போவோம். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். யா. ஸோ இது என்னது? எக்ஸு, இது ஒய் நமக்கு தெரியும். இப்போது இங்கே ஒரு வெக்டார் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு வெக்டார் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் ஜாயின் பண்ணுறேன்றப்போ என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அண்ட் ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஏஎக்ஸ் அண்ட் இது கிரியேட் பண்ண ஆங்கிள் தீட்டா அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஏஒய். இந்த தீட்டான்றது இந்த ஏ வெக்டார் ஏஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டுவர்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸில் கிரியேட் பண்ண ஆங்கிள் தான். ஓகேவா? டுவர்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸில் கிரியேட் பண்ண ஆங்கிள். இன்கேஸ் டுவர்ஸ் த ஒய் ஆக்சிஸ்னால் இந்த தீட்டா இந்த பக்கம் போய்டும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம எதனா ஒரு டேரக்ஷனில் கூட வச்சுக்கலாம். இந்த டேரக்ஷனில் வச்சுக்கலாம், இந்த டேரக்ஷனில் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் இருப்போம். நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்கேஸ் 3 வெக்டாரா த்ரீ டைமென்ஷனலாக இருந்தால் அப்போ அதை எப்படி ட்ரா பண்ணலான்னா, கொஞ்சம் கீழே போய்க்கிறேன். ஓகே. ஸோ 3 டைமென்ஷனல் பார்க்கும்போது ஓகே. ஸோ இது எக்ஸு, இது வந்து ஒய்ஏ அண்ட் இது வந்து இசட். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய். இப்போது 3 டைமென்ஷனில் இங்கே ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக இது உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா தெரியல, விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இமேஜினேஷன் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது இசட்லேருந்து ஒன்று, சாரி இசட்லேருந்து ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யா இசட்லேருந்து ஒன்று. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அண்டு இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு. ஓகே. ஆக்சுவலாக இதை ரப் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இல்லை. வெயிட் a minute. ஓகே. யா காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் sin θ cos θ தான். பட் அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது புரிஞ்சால் தான் அது புரியும். ஸோ அதனால தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒன்று அண்டு இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஜாயின் பண்ண போகிற வெக்டார் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பி. இப்போது இந்த பாயிண்ட் பி இங்கே ஒரு இதை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறன்றப்போ எக்ஸ் ஒய் இசட் 3 கோஆர்டினேட் சிஸ்டம் எனக்கு தேவைப்படுது. இது ஆக்சுவலாக 3 டைமென்ஷனில் வியூ பண்ணும். ஸோ இது வந்து ஏ வெக்டார். ஓகேவா? ஒரே வெக்டார் ஏ வெக்டாரை நான் 2 டைமென்ஷனில் சொல்லும் போது எனக்கு இது இவ்வளோ தான் தேவைப்படுது. பட் 3 டைமென்ஷனில் சொல்லும் போது எனக்கு எக்ஸஸாக ஒரு ஆக்சிஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாகவே ஒரு வெக்டாரை எக்ஸு ஒய் இசட்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2,3 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இங்கே ஆக்சுவலாக கே இல்லை, இசட் ஆக்சிஸ் இல்லை, ரைட்டா? 2,3 தான். அப்போது அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 0k கேப். அங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வெக்டார் கால்குலேஷனில் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது. ஃபிசிக்ஸில் நம்ம அவ்வளோவா இது பண்ண மாட்டோம். பட் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அப்படி இருக்கும். சரி, ஓகே. இப்போ கான்செப்ட்குள்ளார வரும். இதே இதுதான். அதாவது நான் வெறும் 2 டைமென்ஷனல் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்குல்ல இந்த வெக்டார், வேறு கலர் சூஸ் பண்ணியுமா? ஓகே. ஸோ அதே இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே அண்டு ஓகே. ஸோ இங்கே ஒரு ஏ வெக்டார். ஓகே அண்டு இது ஓகே அண்டு
இங்கே. ஓகே, ஸோ இது எக்ஸு, இது ஒய்யு, இது ஏஎக்ஸு அண்ட் ஏஒய். ஓகேவா? ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்ட். இப்போது இதுக்கு நான் வந்து வெக்டார் ஃபார்மேட் காம்பனண்ட் எழுத போகிறேன். ஓகேவா? இதுக்கு காம்பனண்ட் எழுத போகிறேன். எப்படி எழுதுவேன்? ஏ வெக்டார் ஏஎக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப், அவ்வளோதான். ஏன்னா இசட் கே கேப்புங்கிறது இங்கே 0 வந்துடும், ரைட்டா? அப்போ ஏஒய் ஜே கேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ தான் முக்கியமான விஷயமே, இந்த ஏஎக்ஸ்ன்னு எழுதியிருக்குல்ல, ஆக்சுவலாக ஏஎக்ஸ்ன்றது இங்கே ஆரம்பித்து இது வரையும் தான், ஃபுல்லாக இல்லை. அப்போது இந்த ஏஎக்ஸ் இதுக்கான மேக்னிடியூட் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்பவே சிம்பிள். ஆக்சுவலாக ஏ வெக்டார் இங்கே வராது, நான் அங்கே தப்பாயிட்டேன். ஏ வெக்டார்ன்றது இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போது ரொம்பவே சிம்பிள் தான். பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது தீட்டா. ஸோ இதில் எனக்கு இந்த 3 மட்டும் இருக்குது, இது எக்ஸு, இல்லை அது ஒய்னு வச்சுப்போம். ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ஒய் அண்டு இது என்னென்னா எக்ஸ். ஓகேவா? இப்போது எனக்கு எக்ஸ்க்கான வேல்யூ தேவை. அப்போது நான் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி எனக்கு இந்த ஒரு வேல்யூ இருக்குது, 3ன்னு இருக்குது. இது என்னது ஆக்சுவலாக அட்ஜசன்ட் சைடு. எக்ஸ்ன்றது அட்ஜசன்ட், ஒய்ன்றது ஆப்போசிட். அப்போது நான் காஸ் தீட்டா போடும்போது எனக்கு என்ன வந்துடும்? நான் இந்த பக்கம் சரி, இந்த பக்கமே இருக்கட்டும். காஸ் தீட்டான்னு போடும்போது எக்ஸ் இல்லை ஒய், ஏன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனிஸ் தானே. அப்போது ஒய் பை 3ன்னு வருமா? எனக்கு அகைன் சாரி, எக்ஸ் பை 3 தான், அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனிஸ். ஓகே, எக்ஸ் பை 3 சாரி. அண்ட் எனக்கு தேவை என்ன? எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 காஸ் தீட்டா. ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஏஎக்ஸ்னா எனக்கு இதுவும் ஏஎக்ஸ் தான். சரி, அது பின்னாடி வரேன். இப்போது ஏஎக்ஸ்க்கான வேல்யூ எனக்கு தெரியும்னா, இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஹைப்போடெனிஸில் என்ன இருக்குது? ஏ வெக்டார் இருக்குது, ரைட்டா? அப்போ ஏ வெக்டார், பட் அதை நம்ம என்ன சொல்லணும்னா மேக்னிடியூட்னு சொல்லுவோம், ஏன் மட்டும் தான் சொல்லுவோம். புக்கில் ஏன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏன் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ காஸ் தீட்டா, கரெக்டாக? காஸ் தீட்டா அதானே வந்தது. ஸோ காஸ் தீட்டா. ஸோ இதே ஃபார்மேட்லேயே நான் இது கண்டுபிடிக்கிறேன், ஒய்க்கான வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ், கரெக்டாக? இது ஒய்ன்றது ஆப்போசிட், இது ஹைப்போடெனிஸ். அப்போது என்ன வரும்? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை 3ன்னு வரும். எனக்கு ஒய் வேல்யூ தான் தேவை. அப்போது ஒய் ஈக்குவல் டு 3 சைன் தீட்டான்னு வரும், கரெக்டாக? அப்போது அதே இது ஏஒய் ஈக்குவல் டு 3ன்னு கேட்டு பாருங்கள். ஏஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இங்கே மேக்னிடியூட் ஏ வெக்டார்னு போட்டு அப்புறம் ஏன் ஏவா மாற்றணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன். இங்கே நம்ம பார்த்தோம்ல, ஏ வெக்டார் அதுக்கான மேக்னிடியூட் என்னென்னா 60. ஸோ அதுதான் இங்கே நம்ம என்ன வேல்யூ வருமோ 3 ஆர் 2, என்ன அந்த வெக்டாருக்கான வேல்யூ என்னவோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா என்னது? காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா காம்போனன்ட்ஸ் இல்லை, இது காம்போனன்ட்ஸ். இது என்னென்னா ரெசொல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேவா? ரெசொல்யூஷன் ஆஃப் வெக்டார். ரெசொல்யூஷன்னா இப்போ நியூ இயர்க்கு எடுத்தது இல்லை, வேறு. ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், ஆங்கிள் நான் இங்கே தான் எடுக்கணுமா, ஏன் ஆங்கிள் நான் வந்து இங்கே எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆங்கிள் எங்கே எடுத்தாலுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா இந்த ஏஎக்ஸ் தான் இங்கேயும் ஏஎக்ஸ், கரெக்டாக? இங்கே ஏஒய் தான் இங்கேயும் ஏஒய். ஸோ அப்போது நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிளும் எடுக்கலாம், இந்த ஆங்கிளும் எடுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ரெசொல்யூஷன்ன்றது ஏஎக்ஸ் ஏஒய் அப்படின்றது சேமாக தான் வரும். ஓகேவா? ஏஎக்ஸ் ஏஒய் சைன் தீட்டா. ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வரும். இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னென்னா இதுக்கு ஏஎக்ஸ் தானே என்னென்னு கேட்டேன். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஏ என்னது? ஏ காஸ் தீட்டா. ஓகேவா? ஏ காஸ் தீட்டா. அப்போது ஏ வந்து என்னது? 60 இன்ட்டு காஸ் தீட்டா 30 டிகிரி, கரெக்டாக? இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் நீட் எழுத போனீங்கன்னா அப்போ வந்து சிம்பிளாக இது மாதிரி கேட்கலாம். சிம்பிளான இதுதான். நீட் அண்டு உங்களுக்கு ப்ராப்ளம்லையும் மேபி கேட்கலாம், 1 வேர்ட்லையும் கேட்கலாம். ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ காஸ் 30 டிகிரின்றப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி 0 1/2 1/√2 √3/2 1, இது சைன் தீட்டா வரும். அப்போ காஸ் 30 டிகிரின்றப்போ √3/2ன்னு வருமா? அப்போது 60 டிகிரி இன்ட்டு √3/2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு 30 வரும். அண்ட் 30 இன்ட்டு √3 வந்து 1.7. ஸோ 1.7ன்றது ரேர்லி 4 சம்திங் வருமா? மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுமா? சரி, ஓகே பார்ப்போம். டைம் வேஸ்ட் இல்லை. 1 7 1 3 3 5 5.1 இல்லை 51. ஓகேவா? ஸோ 51. அப்போ ஏஎக்ஸோட வேல்யூ 51ன்னு வருது, கரெக்டாக? அதே போல் அப்போ ஏஒய்க்கு என்ன வரும்? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதே போல் சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்கள். சைன் 30யோட வேல்யூ 1/2. ஸோ ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முக்கியமாக கேளுங்க, ஏன்னா மற்ற பசங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கேட்கலாம். வேறு என்ன? நல்லா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.
Signing off once again. Cool.